ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நெல்லிக்காயில ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அது என்னன்னே தெரியல. உடம்புக்கு ஹெல்தியானதெல்லாம் ஒண்ணு கசப்பா இருக்கு, ஒண்ணு துவர்ப்பா இருக்கு, இல்லன்னா புளிப்பா இருக்கு அந்த மாரி தான். இந்த நெல்லிக்காய் நானும் தினமும் எடுத்துக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா ஜூஸ் போட்டு ஒரு நாள் குடிச்சேன்னா, அதோட சளி பிடிச்சிரும் பயங்கரமா. அதனால இந்த மாரி ஸ்வீட் செஞ்சு வச்சுக்கலான்றத ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ போல நெல்லிக்காவ நல்லா கழுவிட்டு, இட்லி பாத்திரத்தில வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க. தண்ணீல போட்டு வேக வைக்காதீங்க. ஆவியில வேக வச்சு எடுத்துக்கிட்டு, நல்லா ஆறுன பிறகு அதுக்கப்புறம் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட்டா மழ நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டு, இந்த வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, பாகுபதம் அதெல்லாம் தேவையில்ல. வெல்லத்தில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மண்ணுலாம் இருக்குன்றதால நான் வடிகட்டிட்டேன். நீங்க சுத்தமான வெல்லம் எடுத்துக்கிறீங்கன்னா, டைரக்ட்டா வடிகட்ட தேவையில்ல. அப்படியே கூட பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்லிக்காய் அரைச்சு வச்ச பேஸ்ட்ட கூட நான் சேர்த்துக்கலாம். இப்ப வடிகட்டிட்டு அதே வாணல்ல ஊத்தி நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இது கூட உங்களுக்கு இஞ்சி சாப்பிட புடிக்கும்னா, இஞ்சி கூட பார்த்தீங்கன்னா, சேர்த்து அரைச்சு எடுத்து இந்த மாரி சேர்த்துக்கலாம். நல்லாருக்கும். அதுவும் சாப்பிடுறதுக்கு அந்த ஃப்ளேவருமே. இப்ப இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க தேவையில்ல. சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அப்பப்ப கலந்துட்டு அந்த நெய் சேர்த்து கலக்கிறப்ப நல்லாருக்கும். இது செய்யறதுக்கு நல்லா வாணல் கொஞ்சம் அடிகனமான வாணலா எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த திரண்டு வரப்ப பார்த்தீங்கன்னா, அடி பிடிக்காம இருக்கும். லேசான வாணல் வச்சீங்கன்னா, அது அடி பிடிக்கிற மாரியே இருக்கும். அதனால சொல்றேன். இப்போ ஒரு 1/2 லெமன் போல பிழிஞ்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு, கொஞ்சமா இத கட் பண்றதுக்கு நல்லா அது லேயரா வர்றதுக்காக கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் போல கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்காமலே செய்யலாம். இருந்தாலும் அது குழந்தைங்க எடுத்து சாப்பிடுறதுக்கு வராதுன்றதால திரியா வரும். அப்படியே செய்யறப்ப. அதனால கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு, நல்லா வாணல்ல நல்லா இந்த மாரி நம்ம எடுக்கிறப்ப நல்லா வாணல்ல ஒட்டாம நல்லா திரண்டு வரணும். அதுக்கு முன்னாடியே கொஞ்சமா ஒரு தட்டுல எதுல நீங்க ஊத்தி கட் பண்ண போறீங்களோ, அதுல நெய் தடவி வச்சுட்டு அப்படியே சுட சுட எடுத்து ஊத்தி, நல்லா நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா வச்சுக்க போறோம்னா, அந்த மாரி எடுத்துக்கலாம். இல்லன்னா நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா, இது நல்லா வழவழன்னு நல்லா தடவி விட்டுட்டு, நல்லா ஒரு நைட்டு நான் செஞ்சிருந்தேன். மறுநாள் காலையில தான் அதுக்கப்புறம் எடுத்திருந்தேன். இந்த மாரி செஞ்சு வைக்கிறப்ப 2டே 2 நாள்ல எங்க வீட்ல காலியாகி போச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஏன்னா இது நெல்லிக்காவா இருக்கிறப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆனா இந்த மாரி செஞ்சு ஒரு டப்பால போட்டு வச்சுட்டா, பசங்க போறப்ப, வரப்ப இந்த மாரி எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்தது. நானுமே பார்த்தீங்கன்னா, வேலைலாம் செஞ்சுக்கிட்டு எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்தது. இந்த மாரி நல்லா காலையில எடுத்து பார்க்குறப்ப, உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ கொஞ்சம் பெருசா, சின்னதா அந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு நெல்லிக்காய் வாங்குனா இந்த மாரி இதுக்கப்புறம் செஞ்சு வச்சுக்கணும் அப்படிதான் தோணுச்சு. இருந்தாலுமே அப்படியே டைரக்ட்டா சாப்பிடுறது தான் உடம்புக்கு ஹெல்தி. இருந்தாலும் அந்த மாரி சாப்பிட முடியலையே. இந்த மாரி சாப்பிடுறப்ப பாதியாச்சும் நம்மளுக்கு சத்து கிடைக்கட்டும்ன்றத இந்த மாரி ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது.